ஹாப்பி ஈவினிங். சிஏஎஸ் பற்றி லைவ் செஷனில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். இப்போது உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் டவுட்டை கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அதை நம்ம பார்த்து எனக்கு என்ன தெரியுமோ, நான் என்ன புரிஞ்சு வச்சிட்ருக்கேனோ அதை உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். எனிதிங் தட் இஸ் வெரி நியூ அதை நம்ம பார்க்குறப்போ சூப்பர் கான்ஃபிடென்ட்டாலாம் அப்ரோச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அப்ரோச் பண்ணணும். அதுக்கு இந்த சிஏஎஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய அலர்ட் கொடுத்துருக்கு. அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு டீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. டிமானிட்டைசேஷன் வந்தப்போ நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருந்தது. ஜிஎஸ்டிலாம் நான் ஜிஎஸ்டி போது செம்ம அடி வாங்கியிருக்கேன். அடி இந்த சென்ஸ் நிறைய வேலைகள், நிறைய மென்டல் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போது நம்ம புதுசாக இந்த க்ளோசிங் ஆக்ஷன் முதல்ல சிஸ்டம் சொன்னாங்க, அப்புறம் செஷன் சொல்லிட்டு இருக்காங்க, வாட் எவர் சிஏஎஸ். இந்த சிஏஎஸ்ல நம்ம எங்கெல்லாம் முதல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல சிஏஎஸ்னா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் அதுதான் இப்போ புதுசாக இருக்கே தவிர, நம்ம மார்க்கெட்டோட ஓப்பனிங் பெல்லை யாராவது கவனிச்சிருக்கீங்களா? ஓப்பனிங் பெல்லுமே ஆல்மோஸ்ட் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதை தான் பண்ணுது. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், நம்ம 3:15 மணி வரைக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்கள நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு, அதாவது ஈக்விட்டியில் ஒரு பிரேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க க்ளோசிங் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பனிங் பெல்ல என்ன நடக்குது? த்ரூ அவுட் த ஈவினிங் நம்மகிட்ட இருந்தால் ஆர்டர்லாம் வாங்கிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை அந்த ஆர்டரை சிஸ்டம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் 9 மணிலேருந்து உள்ள சிஸ்டமுக்குள்ள அது எடுத்துட்டு 9-7க்கு மேட்ச் பண்ணும். பெஸ்ட் பை அண்ட் பெஸ்ட் செல்லை மேட்ச் பண்ணி அப்படி தான் இந்த ப்ரைஸ் டிஸ்கவரி நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஓப்பன் ப்ரைஸ் வருது இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரைஸ் டிஸ்கவரி மெத்தடில் இப்படி தான் நம்ம கொண்டு வரோம். இது இந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ நம்ம முந்தின நாள் சாயந்தரம் 3:30 மணிக்கு மார்க்கெட் ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் கேப் அப்போ கேப் டவுனோ இருக்கிறத அப்படின்னு கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கொடுத்து தெளிய வச்சு அடிப்பாங்க. இப்போ தெளிய விடாம உடனடியாக அடிக்கிறதுனால நம்மளுக்கு அது பெரிய இம்பேக்டா நம்மளுக்கு தோணுது. இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துடலாம். நம்ம ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைவ்ல இப்போ கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க, அதை எடுத்துக்க முடியுதா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல்ல சிஏஎஸ்னா என்ன? சிஏஎஸ்னா க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். செஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் பீரியட் நம்ம சொல்கிறோம்ல, அந்த டைம் பீரியடில் க்ளோசிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு செஷன், ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டாக்கு எந்த இடத்துல ட்ரேட் ஆகணும், எந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த எம்டிஎம் செட்டில்மெண்ட்டுக்கான விலை எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இருக்குது. இதில் இந்த டைமிங் எல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கு. நம்ம அந்த டைமிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ மார்னிங் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் செஷன் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? யாராவது 9 மணிக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட சிஸ்டம் ஒவ்வொரு ஃபைலாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பாப்அப் காமிச்சிட்டே இருக்கும்ல, பிஎஸ்சிஸ் ஓப்பன், என்எஸ்சிஸ் ஓப்பன் அந்த மாதிரிலாம் காமிக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ப்ரீ மார்க்கெட் இஸ் ஓப்பன் அப்படின்னு காட்டும் 9 மணிக்கு. அந்த மாதிரி தான் நம்மளோட ஆஃப்டர் ஆர் ஆர்டரை உள்ளே வாங்கிட்டு இந்த ப்ரீ மார்க்கெட்டில் இந்த ஓப்பனிங் ப்ரைஸை டிஸ்கவர் பண்ணும். அந்த 9:07லேருந்து 9:08க்குள்ளே நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும், ஓப்பன் ப்ரைஸ் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது அந்த ப்ரீ மார்க்கெட் செஷன் போது நீங்கள் மார்க்கெட் டெப்த்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 பிட், டாப் 5 ஆஃபர்லாம் தெரியுற அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து மார்க்கெட் டெப்த் அப்படின்னு சொல்கிறோம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிஃப்ரென்ஸை நீங்கள் நோட் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் 100 ரூபாய்க்கு நான் ஒரு பை ஆர்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது 100 ரூபாய்க்கு செல் ஆர்டர் போட்டாங்கன்னா உடனே அது எக்ஸிக்யூட் ஆகணும். லைவ் மார்க்கெட்டாக இருந்தால் அது உடனே எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? சம்டைம்ஸ் நான் இப்போ 100 ரூபாய்க்கு பை ஆர்டர் போடுறேன், யாரோ ஒருத்தங்க 101 ரூபாய்க்கு செல் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே பெண்டிங் நிற்கும், இதை எக்ஸிக்யூட்டே ஆகாது, ஏன்னா ப்ரைஸ் மீட் ஆகலை. இதே அதர்வே அரௌண்ட் யோசிச்சு பாருங்க, நான் 100 ரூபாய்க்கு பை ஆர்டர் போடுறேன், யாரோ 99 ரூபாய்க்கு நான் செல் பண்றேன் அப்படின்னு போட்டா நான் வாங்க நினைக்கிற விலையை விட அவர் கம்மி விலைக்கு தான் கொடுக்குறாரு, அவரு விற்க நினைக்கிற விலையை விட நான் அதிக விலைக்கு தான் வாங்குறேன். ஸோ ஆப்வியஸ்லி இதை வந்து இங்க எக்ஸ்சேஞ்ச் நடந்து ஆகணும்ல.
ப்ரீ மார்க்கெட் செஷன்ல மார்க்கெட் டெப்த்தை நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பை, இந்த பிட்டுக்கும் இந்த செல், இந்த ஆஃபருக்கும் நல்ல ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். இது அப்பில் மட்டும் இல்லை, டவுன்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்ன ஆர்டரை நீங்க பார்க்க முடியும், 99க்கு நான் செல் பண்றேன்னு சொல்ற ஆர்டரையும் நீங்க பார்க்க முடியும். அது எக்ஸிக்யூட் ஆகாம அப்படியே தான் நிற்கும். பிரைஸ் டிஸ்கவரி மெத்தட்ல அகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது எந்த விலையிலேருந்து இன்னைக்கு ட்ரேடிங் நடக்க போகுது அப்படிங்கிற க்ளூவை நம்ம அங்கேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ 9/7க்கு பிரைஸ் அனௌன்ஸ் ஆயிடும். அதுதான் அந்த கேப் அப்போ கேப் டவுனோ. கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கிறோம் இல்ல. இது நல்லா கிளியரா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது அப்படியே நீங்க க்ளோசிங் ஆக்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஹியூஜ் டிஃபரன்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்டிவா எடுத்து அங்க பெஸ்ட் மேட்ச் என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்போ நடக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லைவ்ல ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு நிறுத்து அப்படின்னு பிரேக் அடிக்கிறதுனால வர்ற ஒரு ஜெர்க்கு. ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, அவர் பேர் கூட நான் நோட் பண்ணி வச்சேன், ரங்கநாதன் ராமசுவாமி சார். அவர் சொல்லியிருந்தாரு 3:15 மணிக்கு இண்டெக்ஸ்ங்கிற கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து ட்ரேடிங்கிற இருட்டு ரூம்குள்ள நம்ம உட்காந்துட்டு இருப்போம், திடீர்னு லைட் வரும், அப்புறம் பார்த்தா கேப் அப் இருக்கும், கேப் டவுன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. தட் இஸ் வெரி ட்ரூ ஆக்சுவலி. ஆனா ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் இங்க வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணி கரெக்ஷன் கொடுக்கட்டுமா? இண்டெக்ஸுங்கிற லைட்டை ஆஃப் பண்ணல. ஆக்சுவலி இண்டெக்ஸுங்கிற லைட்டு எரியறதுக்கு உண்டான கரண்ட் இருக்குல்ல, அந்த கரண்டே பிளக் போடுங்கிறாங்க. அதாவது ஈக்விட்டிஸ் தான் இந்த இண்டெக்ஸோட பேஸே. ஈக்விட்டியில இருக்கிற அந்த ஆர்டர்ஸ் தான் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஈக்விட்டி நகராததுனால இண்டெக்ஸால நகர முடியல. இண்டெக்ஸை யாருமே இங்க பிளாக் பண்ணல. பிளாக் பண்றது எல்லாமே இந்த ஈக்விட்டிஸோட ஆர்டர்ஸை மட்டும்தான். அப்படியே ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஈக்விட்டி நம்பர்ஸ் நகரவே இல்லையப்பா, அதை வச்சு டிரைவ்டு ரேட்டு தானே டெரிவேட்டிவ், டிரைவ் பண்ணி வர்ற அந்த நிஃப்டிங்கிற நம்பர் மட்டும் எப்படி நகர முடியும்? அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இருக்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ்ல நிறைய சிஸ்டம்ஸ்ல ஹீட் மேப் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நிஃப்டி 50யோட கம்பெனிஸ், எந்த அந்த டாப் 50 கம்பெனிஸ் இருக்கோ அதோட ஹீட் மேப்பை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனி இப்போ ரொம்ப ரேப்பிடா மூவ் ஆயிட்டு இருக்கு, எது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, எது வந்து ஃபால்ல இருக்கு, அதெல்லாம் அந்த கிரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்ல காட்ட முடியும். விளம்பரம் பண்ணிக்கலாமா? யூஸ்வலி நம்ம இதை பண்றது இல்லை. ஆனா ஷேர்கான்ல இருந்தேன் நான் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும். இது மாதிரி பப்ளிக்கா கிளாஸஸ் வீடியோஸ்லாம் கொடுக்குறேன்ல, இதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துச்சு. ஒரு ஷேர் புரோக்கரா இருந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்க. எல்லா வீடியோஸும் டோட்டலி அழிங்க, எல்லா கோட்டையும் அழிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் புரோக்கரா இருந்தா தானே எனக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ண விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த புரோக்கர்ஷிப்பை நம்ம வந்து சைன் ஆஃப் பண்ணோம். ஆனா ஷேர்கானோட சாஃப்ட்வேர் இருக்குல்ல, ட்ரேட் டைகர், வாவ், ட்ரேட் டைகர் மாதிரி ஒரு ஹைலி சொபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் நான் பார்க்கல. செம்மையா இருக்கும். அதில் இந்த ஹீட் மேப்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு. யாரெல்லாம் சின்சியராக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிறைய புரோக்கிங் ஹவுஸில், இட் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் த டாபிக், பட் தட் இஸ் ஓகே, ஆரம்பிச்ச டாப்பிக்கை நடுவில் விடக்கூடாது. நிறைய புரோக்கிங் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஓன் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் கிடையாது. நிறைய பேர், ஓகே பேர் சொல்லலாம், தப்பு கிடையாது, ட்ரேடிங் வியூ சைட்டோட தான் அவங்க சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா ஷேர்கான் தனக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம், ட்ரேட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோனே வருது பாருங்க. ஐ எம் ஸ்டில் வித் ஷேர்கான் அப்படிங்கிற நினைப்பிலே இருக்கேன் நான். ஓகே ஃபைன், ஓகே, ஐ ஸ்டில் ஹேவ் டச் இன் ஷேர்கான். யாருக்காவது ஷேர்கான் ஹெல்ப் வேணா சொல்லுங்க, பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த ட்ரேட் டைகர் சாஃப்ட்வேர்ல ஒரு சார்ட்டை பார்த்துட்டு இருக்கிறப்பயே இன்னொரு சார்ட்னு நம்ம ஸ்கிரீன்ல எவ்வளவு சார்ட் வேணாலும் நம்மளால ஒப்பிக்க முடியும். இது வந்து ட்ரேடிங் வியூல பெய்டு வெர்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தது இல்ல. நம்ம கிளாஸஸ் கொடுக்கறது எல்லாமே ட்ரேடிங் வியூ வழியா தான் கொடுக்குறோம். ஏன்னா எல்லாருமே ஷேர்கான்ல அக்கௌண்ட் வச்சிருக்கணும், நம்ம இன்சிஸ்டே பண்ணக்கூடாதுல. ஐ டோன்ட் மார்க்கெட் மை ப்ரோக்கிங் ஃபர்ம், தட்ஸ் ஓகே, டிஃப்ரெண்ட். ஸோ ட்ரேடிங் வியூல நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ட்ரேடிங் வியூல இந்த மாதிரி 4-5 ஷார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அது பெய்டு வெர்ஷன் தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இது எதுக்காக நம்ம இதை பேச ஆரம்பிச்சோம்? ஸோ நிஃப்டியை நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் ஆக்சுவலா நிஃப்டியில நடக்கல, அதுக்கு எந்த கம்பெனி, அந்த 50 கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல நடக்கிற மூவ்மெண்ட்டை வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து தான் நிஃப்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்பனா நம்ம கவனிக்க வேண்டிய இடம் எது அப்படிங்கறதே நம்ம கவனிக்காம இந்த நம்பர் ஏன் இப்படி நகருது அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன்,
இந்த நிஃப்டி 50 கம்பெனிஸ்ல எந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த பெரிய மூவுக்கு விதை போட்டுது அப்படின்னு கொஞ்சம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். 50 கம்பெனி ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி, ஸோ 3:15 மணிலேருந்து அந்த 3:30 அந்த க்ளோசிங் வரும்போது எங்க போச்சு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்காக ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, என்னன்னு பாத்துறேன். ஓகே 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 சரி ஓகே. 3 பேர்கிட்ட இருந்து இந்த வந்திருக்கு, எனக்கு அக்செப்ட் பண்றேன், பட் அது போக மாட்டேங்குது. நாட் ஷுர். பறவை நாச்சியார் திருக்கூட்டம், எனக்கு உங்களை அக்செப்ட் பண்ண முடியல. மேம் நீங்களும் வீடியோல வரீங்கன்னு நினைக்கிறேன், உங்களோட மட்டும் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, அவங்களே போயிட்டாங்க. வெரி குட். ஃபைன். ஸோ கெட்டிங் பேக் டு த டாபிக், எந்த 50 கம்பெனிஸ் நகர்ந்திருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்காக எடுத்து பார்த்தா 2-3 கம்பெனிஸ் தான் பெரிய பெரிய மூவ்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பெரிய மூவ்ஸே நம்மளுக்கு நிஃப்டியில பெரிய 200 பாயிண்ட் ட்ரிகர் கொடுக்கற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த 200 பாயிண்ட் மூவ்ல ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் கீழே அப்படியே கிராஜுவலா அப்படியே இறங்கிட்டே வந்துருச்சுல. ஒரு ஒரு நியூஸ் ஒண்ணு நான் பார்த்தேன். இதுக்கான காரணம் என்ன, ஏன் நேத்து 200 பாயிண்ட் ஏத்துனதுங்க இப்போ எப்படி அது அப்படியே கிராஜுவலா 150 160 இறங்கிட்டே வருது அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து வந்த பதிலா கொடுக்கப்பட்டிருந்தது. நாட் ஷியோர் அது கன்ஃபர்ம்டா அப்படின்னு, நாட் ஷியோர், பட் நான் பார்த்த இன்ஃபர்மேஷன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னாங்களாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நாங்க வந்து ஹெவி பை பண்ணிட்டோம், நாங்க பை பண்ணதை அடுத்த நாள் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணோம். சோ இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கே இன்னும் வந்து புரிப்படல என்ன பண்ணணும், எவ்வளவு குவான்டிட்டி போட்டா நம்ம வந்து மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், எங்க உள்ள கொடுக்கணும் அப்படின்னு. அப்பனா அவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தே மேட் அ ராங் டெசிஷன் அப்படின்னு தானே எடுத்துக்கணும். அப்ப இந்த டீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் அடங்கி முடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்பெஷலி நேத்து இந்த எக்ஸ்பைரிங் போது அந்த எக்ஸ்பைரி ட்ரேடை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தவங்க 3:15க்கு அட் த மணி ஆப்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தவங்க, அந்த அட் த மணி ஆப்ஷன் 3:30 மணிக்கு என்ன ஆச்சு, 3:40க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க எல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிருந்திருப்பீங்க. ஏன்னா 150 பாயிண்ட்ஸ் நம்ம நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னா அட் த மணி கால் இருந்ததெல்லாம் இந்த மணி ஆகலாம், வெரி அவுட் ஆஃப் மணி இருந்தது கூட அட் த மணி ஆகலாம். சோ ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருந்திருக்கலாம் கால் வாங்கி வச்சவங்களுக்கு, புட்டு வாங்கி வச்சவங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். அதே மாதிரிதான் செல்லிங் சைடும். எப்பவுமே ரீட்டைலர்ஸ பத்தியே நிறைய கவலைகள் பேசப்படுது இல்ல. ரீட்டைலர்ஸ் வந்து ஐயோ பாவம் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சாதாரணமா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல பை மட்டும் தான் பண்ணுவாங்க, பை பண்ணி செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து லிமிடெட் ரிஸ்க், கேபிட்டல் லிமிட்டடா இருக்கு, ரிஸ்க் லிமிட்டடா தான் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ அவங்க வந்து பை சைட்ல தான் இருப்பாங்க. சோ பை சைட்ல இருக்கிற ஒரு விஷயம் செம சூப்பரா ஒரு பெரிய மூவ் கொடுக்கறப்போ அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து ராக்கெட் ஸ்பீட்ல கிடைக்கும் இல்லையா. அப்போ அவங்களுக்கு செம பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், அட் த மணி கால் ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் இருந்தது எல்லாமே 100 ரூபாய்க்கு க்ளோசிங் பிரைஸ் அனௌன்ஸ் ஆகும்போது 100 ரூபாய்க்கு செட்டில் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி அட் த மணி புட் 30 ரூபாயில இருந்தவங்களுக்கு 0 ஆகி போச்சுன்னா என்ன ஆகும். அகெயின் இதுல ரிஸ்க தெரிஞ்சு எக்ஸ்போஷர் புரிஞ்சுதான் உள்ள வராங்க அப்படிங்கறதுனால இந்த 30 ரூபாய்க்கு புட்டை வாங்கினவங்க அந்த ரிஸ்க்கு ரெடியா இருந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம அதை சிம்பிளா தாண்டி போக முடியாது. உள்ள வந்திருக்கிற அந்த ட்ரேடருக்கு கண்ணு முன்னாடி தெரியற அந்த மார்க்கெட் தான் எல்லாமே காட்டுது இல்லையா. அந்த வழி சரியா தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், வழி தெரியற வரைக்கும் தான் உள்ள இருக்கணும். கண்ணுக்கு வெளிச்சம் தெரியாதப்போ ஃபர்தரா மூவ் ஆகுறது சரியில்லை. எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, 2 கார் எதிரில வரும்போது, இருட்டுல 2 கார் ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டு வரும்போது அந்த 2 டிரைவருக்குமே அந்த எதிரில இருக்கிற காருக்கு பின்னாடி என்ன வருதுங்கிறது தெரியாது. அப்படியே அந்த வெளிச்சம் கண்ணில் அடிக்கிறப்போ பிளைண்ட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, 2 டிரைவர்ஸுமே டிம் பண்ணுவாங்க லைட்டை. அப்போ அந்த வெளிச்சம் குறையறப்போ பின்னாடி இருக்கிற விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க மெதுவா அப்படி தாண்டி போவாங்க இல்ல. அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு இடத்துல தெரியல, என்ன நடக்க போது தெரியல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேஃப்டி மட்டும்தான். அதனால அப்படியே ஹோல்டு பண்ணிடணும் பொசிஷனை.
310க்கு உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஆஃப் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்களா, ஓகே 310க்கு முன்னாடி உங்களோட பொசிஷனை முடிச்சுக்கோங்க. இப்போ கிராஜுவலா முதல்ல 200 ஃபர்ஸ்ட் டே 200 பாயிண்ட்ஸ் பிளஸ் கொடுத்த நிஃப்டி, செகண்ட் டே 150 பாயிண்ட்ஸ் கொடுத்தது, அதுக்கப்புறம் 50 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தது. இந்த மாதிரியான சின்ன சின்ன மூவ்மெண்டா அப்படியே குறைஞ்சி அந்த அந்த வேவ் அப்படியே அடங்கி எங்கதான் மார்க்கெட் செட்டில் ஆகணும்னு ஒரு ஐடியா புரியறதுக்கே இட் வில் டேக் டைம். அந்த டைம்குள்ள உங்களோட பணம் லாஸ் ஆகாம பாத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது. ஒரு சம கோட் ஒண்ணு இருக்குல்ல, லேர்ன் யுவர் மிஸ்டேக் பிஃபோர் இட் காஸ்ட் யூ மணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களோட நீங்க எங்க தப்பு பண்றீங்க அப்படிங்கறத, அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத பணத்தை தொலைக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடணும். அப்பனா இந்த விஷயம் சரியா நடக்கல, நம்மளுக்கு இது புரிப்படல அப்படின்னு இருக்கிறப்போ இதுக்குள்ள போய் மாட்டிக்காம இருக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்டேஜ்ல புத்திசாலித்தனம். நான் 30 ரூபாய்க்கு வாங்கி வச்சு எனக்கு 100 ரூபாய்க்கு போகுமே அப்படின்னு ஜாக்பாட் அடிக்கிறதுக்காக நினைச்சிட்டு உள்ள வரீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் சைடுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. இதுவே 200 பாயிண்ட் மார்க்கெட் ஏறாம 200 பாயிண்ட் விழுந்தா நீங்க கால் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா பரவாயில்லையா அப்படின்னு பாத்துக்கோங்க. புட்டு வாங்கி வச்சிருக்கீங்க, எல்லா நாளுமே மார்க்கெட் ஏறிதான் முடியுமா, ஓகே ஏறிதான் முடியுமாங்கிற இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன யோசிக்கணும்னா, 3 o'clock மேல பெரிய பெரிய லிவரேஜ் ஆர்டர்லாம் உள்ள வரப்போறது இல்ல கண்டிப்பா. ஏன்னா 315க்கு அப்புறமா 100% கேஷ் மார்ஜின்ல மட்டும்தான் அந்த சிஏஎஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ரூல் இருக்கு. அப்போ இந்த லிவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்றவங்க உள்ள இருக்க மாட்டாங்க. நீங்க இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் உள்ள வருது அப்படின்னா கண்டிப்பா 10 லட்சம் ரூபாய் கேஷ் மார்ஜின் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஆர்டரை கொடுத்துருக்க முடியும். சோ அது பை ஆர்டர். ஓகே, செல் சைட்ல அகைன் கையில ஸ்டாக் இல்லாம செல் ஆர்டர் போட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்குமா, எனக்கு இந்த பாயிண்ட்ல எனக்கு கிளாரிட்டி இல்ல. சோ இன்ட்ராடே ட்ரேட்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த பாயிண்ட் வெரி கிளியர். கையில ஷேர்ஸ் இல்லாம செல் ஆர்டர் அக்செப்ட் பண்ண முடியாது சிஸ்டமால, இல்லையா? சோ கேஷ் வச்சிருக்கிறவங்க பை ஆர்டர், ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க செல் ஆர்டர் போடும்போது எங்க மீட் ஆகுது அப்படின்னு சிஸ்டம் வந்து வெரிஃபை பண்ண போகுது. அப்படி நடக்கிற அந்த மேட்சிங்ல எந்த நம்பர் எந்த பிரைஸ்ல ஹையஸ்ட் குவான்டிட்டி வந்திருக்கோ அதுதான் நம்ம வந்து க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதா நம்ம பாக்குறோம் சிஏஎஸ் ஓடது. அப்படி இருந்ததுன்னா இத யாரு உருவாக்க முடியும், அந்த க்ளோசிங் பிரைஸை யாரு உருவாக்க முடியும்? நான் ஆப்ஷன்ஸ் கிளாஸ் எடுக்கும் போது எல்லாமே இந்த பாயிண்ட சொல்லி தான் பண்ணுவேன். ஆப்ஷன்ஸ்ங்கிறது யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஆரம்ப கதையில இருந்து தான் அந்த கிளாஸை கொண்டு வருவேன். அப்பனா அதுக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன இருக்கு அப்படிங்கிற லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உள்ள ரிஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா செமையா இருக்கும். என்ன நடக்குது ஆக்சுவலி, ஒரு பை இருக்கு, ஒரு கால் நீங்க பை பண்றீங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு செல் இருக்கு, ரைட்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிற பாயிண்ட் தெரியாம உள்ள இருக்கீங்க அப்படின்னா இல்ல யூ ஆர் டூயிங் அ வெரி பிக் மிஸ்டேக். விஷயத்த தெரியாம உள்ள வந்திருக்கீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிற கான்செப்ட் தான் இங்க வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு பெரிய ஆணிவேர் மாதிரி இருக்கு. சோ ஒரு பை இருந்தா ஒரு செல் இருக்கு, ஒரு செல் இருந்தா கண்டிப்பா பை இருக்கு. நீங்க பாக்குற ஒவ்வொரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயும் அவ்வளவு செல் இருக்கு அப்படின்னு சொன்னா அத்தனை வால்யூம் செல் பண்றதுக்கு உண்டான கேபிட்டல் வச்சிருக்கிற யாரோ அதுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு குட்டி குட்டி ரீட்டைல் ட்ரேடுக்காக ஆப்ஷனை பை பண்றவங்க எல்லாருமே ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதிர்பக்கம் உங்களுக்கு ஆப்போனண்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ மார்க்கெட் மேக்கர்ஸுக்கு பெனிஃபிஷியலா நடக்கக்கூடிய விஷயங்களை உருவாக்குறதுக்கான கண்ட்ரோலும் இன்ஃபுளுன்ஸும் இருக்கக்கூடிய ஆட்களா அவங்க இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு உள்ள நடக்கணும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த க்ளோசிங் ஆப்ஷன்ல நான் தான் அந்த மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வேற யாரையும் சொல்ல வேண்டாம். சோ நான் தான் மார்க்கெட் மேக்கர் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து 24,600 காலை நான் நிறைய வித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல இருந்து பெனிஃபிட் வரணும்ல. நான் எல்லாத்தையும் வித்து வச்சிருக்கேன், சோ எனக்கு பெனிஃபிட் வரணும். அப்போ நான் 24,600க்கு மேல மார்க்கெட்டை முடியவே விடக்கூடாது, கீழே தான் ஹோல்ட் பண்ணணும், கரெக்ட்? அப்போ இப்போ மார்க்கெட் 24,500ல இருக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும், மேல ஆர்டர் போக விடாத மாதிரி நான் பாத்துக்கணும், கரெக்ட்? ஒருவேளை மார்க்கெட் மேல இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மார்க்கெட்டு கீழே இறங்கறதுக்காக வேலைகள் எல்லாம் நான் பார்க்கணும், மேல பார்க்காம. சோ இந்த மாதிரியா ஒருவேளை உள்ள நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இத தடுத்து நிறுத்தக்கூடிய பொசிஷன்ல நம்ம இல்ல அப்படிங்கறதுனால அதர் சைட் ஆஃப் த காயினை நம்ம கவனிச்சுக்கிட்டே தான் நம்மளோட ட்ரேட்ஸை உள்ள கொடுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம். ஓகே, அப்படியே பேச்சு ஒரு ஃப்ளோல ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கு. நான் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறேன்.
இங்க ஏதாவது கொஸ்டின் வந்திருக்கா? இல்ல, நோ கொஸ்டின் செட். ஓகே, சிஐசி ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. சும்மாவே இருந்திருக்கலாமே. பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே, பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் தான். ஏன் கொண்டு வந்தாங்க? என்ன சொல்லப்படுதுன்னா, பிரைஸ் மனிப்புலேஷன் குறைக்கிறோம், பிரைஸ் டிஸ்கவரி இதெல்லாமே சொல்றாங்க. ஓகே, பிரைஸ் மனிப்புலேஷன் குறைக்கிறோம் அப்படின்னா 100 ரூபாயில இருந்து 105 ரூபாய்க்கு மார்க்கெட்டை நகர்த்தணும்ட்டு யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 100 ரூபாய், 100 ரூபாய் 5 பைசா, 100 ரூபாய் 10 பைசா, 100 ரூபாய் 20 பைசா. சோ எல்லாமே ஒவ்வொரு டிக்கையும் தாண்டி 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 தான் இங்க ரீச் பண்ண முடியும். சோ இத்தனை நடுவுல இருக்கிற பேரியர்ஸை தாண்டி தான் நான் இங்க போக முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு மார்க்கெட்டை திடீர்னு நோ பேரியர்ஸ் அட் ஆல், நீ முதல்ல சொல்லு, நீ எங்க வரீங்களோ சொல்லுங்க, அந்த மேக்சிமம் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு கொடுக்கறப்போ இது சரியான அப்ரோச்சா? பார்க்கலாம். நோ கமெண்ட்ஸ். சிஐஎஸ் எப்போ நடக்கும்? சிஐஎஸ் எப்போ நடக்கும்? ஓகே, சாயந்தரம் 3:15 மணிக்கு ஆரம்பிக்கும். 3:15 மணிக்கு ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆர்டர்ஸ் எல்லாத்தையும், பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் உள்ள வாங்கிப்பாங்க. அதுல மேட்சிங் நடக்கும். ஆக்ஷனுக்கு ரெஃபரன்ஸ் பிரைஸ் செட் ஆகும். அதுக்கப்புறமா லிமிட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் போட முடியும். க்ளோசிங் ஆக்ஷன் 3:30 மணிக்கு அப்படி முடிய ஆரம்பிக்கும், ரேண்டமா முடிய ஆரம்பிக்கும் அப்படிங்கறத மென்ஷன் ஆயிருக்கீங்க. அண்ட் 3:35க்கு அந்த ஆர்டர் எல்லாம் மேட்ச் ஆகும், க்ளோசிங் பிரைஸ் கண்டுபிடிக்கப்படும். 3:40 வரைக்கும் F&O செஷன் ட்ரேடிங் நடக்கும், அதுல முடியும். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் கிடைக்கும். அந்த 5 நிமிஷத்துல தான் இந்த பிரைஸ் அனௌன்ஸ் ஆகி நம்ம பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்த்து அதை கேரி பண்ணணுமா வேணாமாங்கிற டெசிஷன் எல்லாம் எடுக்கிறதுக்கு லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் கிடைக்கும். க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கிறேன். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல க்ளோசிங் பிரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில லெவல்ஸ் பிரீச் பண்ணி மேல க்ளோஸ் பண்ண ஒரு டெசிஷன், பிரீச் பண்ணாம கீழே க்ளோஸ் பண்ண ஒரு டெசிஷன், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கணக்கு போடுவோம். இப்போ க்ளோசிங் பிரைஸ் இது ஆக்சுவலா ரியலி ட்ரேடட் பிரைஸ் இல்ல, ஆக்ஷன்டு பிரைஸ் அப்படின்னு சொல்றப்போ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ பேஸ் பண்ணி க்ளோசிங் மூவ்ஸை எடுக்கிற எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இத எப்படி பண்ணணும் அப்படிங்கறது அகைன் ஒரு மாசம் இது ஓட விட்டா மட்டும்தான் நம்மளால ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். அகைன் 9:15 இருந்து லைவ் மார்க்கெட் நடக்கிற மாதிரி, அதுக்கு முன்னாடி ப்ரீ ஓபன் நடக்கிற மாதிரி, 3:15க்கு அப்புறமா க்ளோசிங் ஆக்ஷன் செஷனும் நடக்குது அப்படிங்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் உள்ள வாங்கிக்கோங்க. சிஐஎஸ் லைவ்ல ட்ரேடிங் இருக்குமா? லைவ்ல ட்ரேடிங் இருக்காது. சிஐஎஸ்ல ஆர்டர் போட முடியுமா? ஆமா, ஆர்டர் போட முடியும். பை அண்ட் செல் ஆர்டர் போட முடியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பை ஆர்டர் போடணும்னா 100% கேஷ் மார்ஜின் இருக்கணும். லிமிட் பிரைஸ்ல தான் நீங்க போட முடியும். நீங்க போடுற ஆர்டர் அந்த 3:15க்கு இருந்த விலையில இருந்து 3% பிளஸோ 3% மைனஸோ போடலாம். அது வரைக்கும் அந்த ஆர்டர் வந்து சிஸ்டம் உள்ள வாங்கிக்கும். க்ளோசிங் பிரைஸை யாரு முடிவு பண்றாங்க? ஆக்சுவலா யாரும் மேனுவலாலாம் முடிவு பண்ணல. இதுக்குன்னு ஒரு அல்காரிதம் செட் பண்ணிருக்காங்க உள்ள. அந்த அல்காரிதம் தான் இதை மேட்ச் பண்ணி செட் பண்ணி கொடுக்குது. அண்ட் சிஏஎஸ் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் வருமா? ஓகே, இப்போதைக்கு F&Oல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல மட்டும் சிஏஎஸ் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இண்டெக்ஸ அஃபெக்ட் பண்ற அந்த டாப் 50 கம்பெனிஸ்ல லைவ் ட்ரேடிங் நிறுத்தப்படுறதுனால இண்டெக்ஸ் எங்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு இதனால என்ன இம்பாக்ட்? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட பொசிஷன் நான் வந்து டிசைட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த க்ளோசிங் பிரைஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். இந்த டெசிஷனை நீங்க எடுக்கிறது கொஞ்சம் டஃபா தான் இருக்க போது. நெக்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இந்த வேகம் எல்லாம் அடங்கணும். மார்க்கெட்ல வேகம் எல்லாம் அடங்குனா எப்படி 200 பாயிண்ட், 150 பாயிண்ட், 50 பாயிண்ட். சோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய ஆளுங்க முதற்கொண்டு இப்ப லைவ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால கொஞ்சம் டைம் கொடுத்தா நம்மளுக்கு இது புரிய வரும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு என்ன எஃபெக்ட்? ஆக்சுவலா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் உங்களோட புரோக்கிங் ஃபார்ம்ல ஆல்ரெடி சொல்லிருப்பாங்கல்ல, இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிருப்பாங்க. சோ அந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் நடக்கிற அந்த டைம் கொஞ்சம் முன்கூட்டியே இருக்கலாம். யூஸ்வலி 3:10க்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ 3 மணியோட அவங்க கட் பண்ணலாம். அவங்களோட ஆர்எம்எஸ் சொல்லுவோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சோ அந்த ஆர்எம்எஸ் இன்கேஸ் நீங்க இந்த இன்ட்ராடே ஆர்டர்ஸை க்ளோஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது தான் கையில எடுத்துட்டு அது க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் நீங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். வாட் எவர் உங்களோட பொசிஷன் ப்ராஃபிட்ல இருக்கோ லாஸ்ல இருக்கோ அந்த டெசிஷன் நீங்க இன்ட்ராடேக்காக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 மணிக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். இல்ல நான் க்ளோசிங் பிரைஸ்க்காக வெயிட் பண்றேன், ஏன்னா சிஸ்டமே கையில உங்களோட ஆர்டர் எடுத்து அதை அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டமே க்ளோஸ் பண்ணிடும். அதனால நீங்க கேரி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுல ஆப்ஷன் பிரீமியம் ஏன் திடீர்னு மாறுச்சு?
அண்டர்லைங் ஸ்டாக்ல க்ளோசிங் பிரைஸ் மாறும்போது அதோட ஆப்ஷன் பிரைஸும் மாறுறது தானே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பிரைசிங் அதுல ஆக்சுவலா 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு பிரீமியம் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அந்த பிரீமியம் அந்த 50 ரூபாய் அப்படிங்கிறதுக்குள்ள 2 முக்கியமான வேல்யூஸ் இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ளோசிங் பிரைஸ் டைம் வேல்யூல பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தல, எப்படி இருந்தாலும் அது வந்து முடியதான் போகுது அப்படின்னா கூட இன்ட்ரென்சிக் வேல்யூல ரொம்ப பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதுனால ரொம்ப பெரிய வித்தியாசம் ஆப்ஷன் பிரைசிங்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குதான். அதுதான் இவ்வளோ 2-3 நாளா எல்லாரும் மண்டே போட்டு உடைச்சிக்கிறதுக்கான ரீசன். ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல பிரைஸ் மூவ்மெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக யாரும் பெருசா இங்க வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. அது ரிலேட்டடா நாங்க ட்ரேட் பண்ற நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல நீங்க இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்டீங்களே, அப்போ என்ன தெரியுது, இங்க மக்கள் வந்து ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றதை விட அதோட ஆப்ஷன்ஸ்ல ஈக்விட்டியோட ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றதை விட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இங்க ட்ரேட் பண்றவங்க ரொம்ப நிறைய இருக்கிறதுனால எல்லாரும் கன்சர்ன்டா இருக்காங்க. பாப்போம் கவர்மெண்ட் அதோட காதுல அது விழுதா அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு சாயங்காலம் அந்த நியூஸ் படி சிஏஎஸ்ல ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை, டீச்சிங் ப்ராப்ளம் தான், போக போக வால்யூம்ஸ் உள்ள வர வர இது ஸ்மூத் ஆகும் அப்படின்னு சரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு பாப்அப் மெசேஜ் வந்தது. அது உண்மையா இருக்கிற பட்சத்துல எல்லாருமே பார்ட்டிசிபேஷனுக்கு பழகிட்டோம் அப்படின்னா சரியாகுதான்னு பார்க்கணும். எம்டிஎம் எந்த அடிப்படையில வரும்? எப்பவுமே க்ளோசிங் பிரைஸ்ல தான் வரும். யூஸ்வலி இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், 3 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் நடக்கிற அந்த விலைகளை அதோட வால்யூமோட சேர்த்து VWAP அப்படின்னு சொல்லுவோம். இது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்சுவலி. சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த க்ளோசிங் பிரைஸ் இருந்தது. அந்த க்ளோசிங் பிரைஸ் பேஸ் பண்ணி தான் எம்டிஎம்ஸ் கணக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ க்ளோசிங் பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்து எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அதனால எம்டிஎம்ங்கிற கான்செப்ட் யாருக்கு? எம்டிஎம்ங்கிற கான்செப்ட் கேரி ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் போடுறவங்களுக்காக தான் எம்டிஎம் கான்செப்ட் வருது. அப்போ கேரி பண்ணணுங்கிற முடிவோட நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த க்ளோசிங் பிரைஸ்ல இன்கேஸ் இப்போ இன்ஸ்டிடியூஷன் சொன்னாங்க பாத்தீங்களா, ஓவர் ஆர்டர் கொடுத்துட்டோம், சோ நாங்க எங்க பொசிஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்றோம் அந்த மாதிரி. சோ அட்ஜஸ்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அந்த எம்டிஎம் அட்ஜஸ்ட் ஆயிட்டு வந்துடும். இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் அவே போனா கூட, உங்களுக்கு அவே போனா கூட அடுத்த நாள் திருப்பி அட்ஜஸ்ட் ஆகி வரும்போது வந்துடும் கேரி ஃபார்வர்ட் பொசிஷன்ல. பட் எக்ஸ்பைரியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது ரொம்ப பெரிய பாயிண்ட் தான், கொஞ்சம் கன்சர்ன் தான் ஆக்சுவலி. நேத்து எக்ஸ்பைரி இருந்ததுனால, நேத்து எக்ஸ்பைரியில ரொம்ப பெரிய குழப்பம் இந்த சிஏஎஸ்க்காகவும் வந்ததுனால நிறைய பேருக்கு பெரிய லாஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா புட்டு வச்சிருந்தவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. கால் வாங்கி வச்சிருந்தவங்க எல்லாம் கடைசி நிமிஷத்துல ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். சிஏஎஸ்ல சர்க்கியூட் ஃபில்டர் வேலை செய்யுமா? ஆமாமா, சிஎஸ்ல சர்க்கியூட் ஃபில்டர் வேலை செய்யும். மார்க்கெட் மனிபுலேஷன் இப்ப முடியாதா, இப்ப பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் மனிபுலேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதனால பெனிஃபிட் என்ன? ஓகே, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த க்ளோசிங் பிரைஸ் தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க கணக்குக்காக. அவங்களுக்கு இந்த க்ளோசிங் பிரைஸ் ஆக்ஷன்ல எடுக்கிறது எவ்வளவு தூரம் பெனிஃபிட்? நான் நாட் அ ஃபாரின் இன்வெஸ்டர், அதனால எனக்கு பர்சனலா இதுல ஒப்பீனியன் சொல்றதுக்கு தெரியல. பட் லார்ஜ் குவான்டிட்டி ஆர்டர்ஸ் அவங்க உள்ள கொடுக்கறப்போ இந்த மாதிரி நடுவுல இருக்கிற இன்டர்மீடியட் பேரிகேட்ஸ் எல்லாம் அவங்க தாண்டாம ஸ்ட்ரெயிட்டாவே ஒரே பிரைஸ்ல அவங்க எடுத்துக்கிறதுக்கான வசதி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம், என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஓகே, சிஏஎஸ்க்கு பிறகு ஷேர் பிரைஸ் மீண்டும் மாறுமா? மாறும் மாறும் மாறும். அடுத்தடுத்த ட்ரேட்ஸ் நடக்க சிஏஎஸ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ட்ரேட் நடக்க அகைன் நெக்ஸ்ட் டேல இருந்து திருப்பியும் லைவ் ட்ரேடிங் நடக்க பிரைஸ் மாறதான் செய்யும். இல்ல க்ளோசிங் பிரைஸ் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனால இந்த லாஸ்ட் இந்த 5 மினிட்ஸ் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஏஎஸ் வந்தா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேலை செய்யாதா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேலை செய்யும். இந்த க்ளோசிங் பிரைஸ பேஸ் பண்ணி எடுக்கிற டெசிஷன்ஸை ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கும். இதை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. யூஸ்வலி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 3:15 வரைக்கும் மார்க்கெட்டை ரன் பண்ண விட்டுருங்க. 3:15 மணி வரைக்கும் நீங்க மத்த ஃபில்டர்ஸை வச்சு எந்தெந்த கம்பெனிஸ்ல நம்மளுக்கு இன்னைக்கு மூவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த 3:15 மணிக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் எங்க க்ளோஸ் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சிடும். உங்களோட விலையை நீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு 3:20 நீங்க ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்ப நம்மளுக்கு அந்த பாயிண்ட் பண்ண முடியாது. முதல்ல மார்க்கெட் க்ளோசிங் பிரைஸுக்கு பழகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம சார்ட்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி போட்டா
நெக்ஸ்ட் டே டெசிஷனுக்கு இது சரியா வருதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறைய டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட் அவே புதுசா வந்த ஒரு சிஸ்டம், கோவிட் வேக்சினுக்கெல்லாம் நம்ம அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஏன் நிறைய பேர் கோவிட் வேக்சின் போட்டுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ நம்ம கோவிட் வேக்சின் போட்டவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருதுலாம் நம்ம பேசுறோம் பாத்தீங்களா. ஒரு விஷயத்த நம்ம ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணாம லைவ்ல நம்ம டெசிஷன் எடுக்கிறப்போ அதோட கான்சிக்வன்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண தானே வேண்டியிருக்கு. அந்த மாதிரிதான் இப்போ இந்த க்ளோசிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான இம்பாக்ட் மார்க்கெட்ல கொடுக்க போகுதுங்கிற விஷயத்த நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியற வரைக்கும் நம்ம இதுல எந்த டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ நீங்க பேஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸையும் வச்சு நீங்க உங்களோட ட்ரேட்ஸை டிசைட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட்ல தான் இப்ப இருக்கணும். நம்ம ட்ரேட் இப்போதைக்கு அதை பேஸ் பண்ணி எடுக்க கூடாது. ஓகே, சிஎஸ் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஒரு ரைட் ட்ரேடர், ரைட் அப்ரோச் என்ன தெரியுமா விஷயம்? இது சரியில்லை, அது சரியில்லை, அது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு அப்படின்னு கம்ப்ளைனிங் மோட்ல போறது சரியான அப்ரோச் இல்ல. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், நம்மளால ஒருவேளை இதை மாத்த முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஆனா அகைன் ஐ ரிப்பீட், ரொம்ப ஃபேமஸான கோட் அது, உங்களோட மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு பணத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்குள்ள, பிஃபோர் யுவர் மிஸ்டேக்ஸ் காஸ்ட் யூ மணி, அதுதான் கரெக்டான அந்த வார்த்தை. அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிஸ்டம் நீங்க எதிர்க்கிறீங்களா இல்லைன்னா அதுக்கு ஃபேவரபிளா இருக்கீங்களா இல்ல அப்படிலாம் இல்ல, அது சரியா செட் ஆகி வர்ற வரைக்கும் உங்க பணத்தை நீங்க காப்பாத்தி வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், பைசா விட்டுறாதீங்க. சிஎஸ் நல்லதா கெட்டதா? நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா. ஓகே, சிஎஸ் நல்லதா கெட்டதா? சாரி, கமெண்ட் பண்ண தெரியல. இன்வெஸ்டர்ஸுக்கு இதனால பெரிய பாதிப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து உடனடியான டெசிஷன் எடுத்து க்ளோசிங்லாம் அவங்க பண்ண போறது இல்லை, அவங்க கொஞ்சம் கேரி பண்ண போறாங்க. சிஎஸ் வந்ததுனால ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் மாற போறது இல்லை இல்லையா? அதனால இன்வெஸ்டர்ஸ் தே ஆர் வெரி மச் சேஃப். ட்ரேடர்ஸ் ரொம்ப ஜாகிரதையா இருங்க, தயவு செஞ்சு ரொம்ப ஜாகிரதையா இருங்க. தெரியல நல்லதா கெட்டதா அப்படின்னு இப்போ இந்த ஸ்டேஜ்ல சொல்ல தெரியல. ஓகே, சிஎஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஜாக்பாட் பெனிஃபிட் எல்லாம் கொடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுக்கு இந்த டெக்னிக்கலா ஸ்ட்ராட்டஜி பேரெல்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ராடில், ஸ்ட்ராங்கிள், அந்த மாதிரிலாம் நான் பெருசா எல்லாம் யூஸ் பண்ணல. யோசிச்சு பாருங்களேன் சும்மா. இப்போ இந்த இடத்துல இருக்கு மார்க்கெட், வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, சோ 100 ரூபாயில இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 100 ரூபாயில இருந்து இது மேலையும் போகலாம் ஆர் கீழையும் வரலாம் க்ளோசிங் பிரைஸ் இல்லையா? சோ இந்த ரெண்டு பக்கமும் மேலையும் கீழே ரெண்டு பக்கமும் ஒரு காலும் ஒரு புட்டும் நான் வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரிஸ்க் வந்து எனக்கு தெரியும்ல, எனக்கு இவ்வளவுதான் ரிஸ்க் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சோ ஒரு காலு ஒரு புட்டு நான் வாங்கி வச்சிட்டேன். இப்போ இந்த புட்டுக்கான செலவையும் சேர்த்து இந்த கால் பெனிஃபிட் அங்க கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு இது வந்து நல்ல டீல் தான். ஆர் காலுக்கான செலவையும் சேர்த்து இங்க புட்டு இதுக்கேத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருச்சுன்னா அதுவும் பெட்டர் டீல் தான். இது ஒரு பெரிய மூவ் ஒண்ணு கொடுக்குது அப்படின்னு சொன்னா செம ஜாக்பாட். இதுல பண்ண செலவையும் சேர்த்து எனக்கு மேல ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இது ரெண்டுமே மூவ் வராம மார்க்கெட் வந்து இங்க நின்னுடுச்சுன்னா ஆர் இங்க நின்னுடுச்சுன்னா உங்களோட காலு புட்டு ரெண்டுமே ஜீரோ ஆயிடும். அதனால மார்க்கெட்ல இந்த சலனம் எல்லாம் அடங்குற வரைக்கும் தான் உங்களோட இந்த மாதிரி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். சலனம் அடங்கிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இது அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. குழப்பம் இருக்கும் போதே நான் அள்ளிக்கிறேனே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஆக்சுவலா நீங்க மத்தியானம் வெங்கட் சார் போன் பண்ணியிருந்தாரு. அவரு கேட்ட கேள்விதான் இது. ஆக்சுவலி வாய்ப்பு கிடைக்கிறப்பே நான் அள்ளிக்கிறேனே. ஓகே, வாய்ப்பு கிடைக்கிறப்ப அள்ளிக்கோங்க, அது ரிஸ்க் அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க உள்ள போகலாம். ஓகே, ஆப்ஷன் பிரீமியம், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கன்ஃபியூஷன், இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஓகே, சோ சிஎஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரூலா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பழகுற வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்டை பத்திரமா பாத்துக்கோங்க. அதுதான் மெயினா நம்ம சொல்ல வேண்டியது. இது மாறுற காலம் வந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம மாறிக்கலாம். ஒரு இதுக்கு செம்மையா ஒண்ணு சொல்லணும்னா, முதல்ல நம்மளோட ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில வெறும் ஈக்விட்டிஸ் மட்டும்தான் இருந்தது, அப்புறம் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்தது.
அது மந்த்லி ஒன்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்னு இருந்தது. அப்புறம் வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்னு வந்தது. அப்புறம் சில இண்டெக்ஸ் எல்லாம் டெய்லி எக்ஸ்பைரி அப்படிலாம் வந்தது. சோ ஒவ்வொன்றும் வரும்போது நம்ம அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். பாத்தீங்களா? தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. மந்த்லி எக்ஸ்பைரி இருந்தது, அத வீக்லி எக்ஸ்பைரியா ஆக்குனதுல யாருக்கு பெனிஃபிட், யாருக்காக இந்த மூவ் எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத நீங்க உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, அதர் சைட் ஆஃப் த காயின். இந்த சிங்கம் படத்துல சூர்யா சொல்வார்ல, 4வது தலையை பாத்துறாத, அந்த 4வது தலையை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த ஆப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கமிங் பேக் டு த டாபிக், முதல்ல ஃபியூச்சர்ஸ் வந்தப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் சொன்னப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், ஆப்ஷன் சொன்னப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம், மந்த்லி எக்ஸ்பைரி இல்லாம வீக்லி எக்ஸ்பைரி அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அகைன் இன்னொன்னு கொண்டு வந்திருக்காங்க, அடாப்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நம்ம இங்கதான் நிக்கிறோம். இங்க இது எனக்கு சரியா வரல அப்படின்னு சொன்னா ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம 1-2 பேர் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா மார்க்கெட் ஒன்னும் ஆயிடாது. நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை புரிஞ்சு கொஞ்சம் அதுக்கு சரியானபடி நம்ம ரெடி ஆகிட்டு உள்ள வரணும். பார்க்கலாம், போக போக இது கிளாரிட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்க லைவ்ல யாருமே கமெண்ட் கொடுக்கல. நீங்க வாட்ஸ்அப்ல கொடுத்த கமெண்ட்ஸ்க்குலாம் நான் பதில் சொல்லிட்டேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா போட்டு வைங்க. தேங்க்யூ ஸோ மச்.